சிவாய நம்ம வணக்கம் மக்களே, இரவு வணக்கம். இன்றைக்கி நான் என்ன வேலை செஞ்சேன், என்னென்ன பூ வாங்கிட்டு வந்தேன் அப்படின்ற பதிவு தாங்க. ஏன்னா இத்தனை நாள் எனக்கு கையில் வீடியோவோ போட முடியல, ஷார்ட்ஸ் தான் போட்டுட்ருந்தேன். ஏன்னா வேலை அதிகம் இருந்ததுனால. பாருங்கள், இந்த பூ தாமரை பூங்க. அருமையான பூங்க. இது லட்சுமிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அது ஒரு 500 ரூபாய்க்கு வாங்கி எடுத்துக்கிட்டு, இந்த சாமந்தி ஒரு கேஜி 380 ரூபாங்க. 400 ரூபா சொன்னால் 20 ரூபா கம்மி பண்ணி 2 கேஜி சாமந்தி தாங்க வாங்கிட்டு வந்தேன். இத்தனை நாள் எவ்வளோ பூ தெரியுமா வாங்க, ஒரு பேகு பூ. நீங்கள் ஷார்ட்ஸில் பாருங்கள், அவ்வளோ பூ வாங்கிட்டு வந்துவேன். இன்றைக்கி 2 கேஜி தான் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் இந்த பூ பேர் பன்னீர் ரோஸுங்க. இது 200 சொல்லி 2 கேஜி வாங்கிட்டு வந்தேங்க. அருமையாக இருக்குதுங்க. ஏன்னா இது சாமிக்கு ரொம்ப உகந்தது. வாசனை அவ்வளோ அழகாக இருக்கும். சீக்கிரம் பூ காஞ்சி போயிடும். ஆனால் பூ வச்சா ரொம்ப நல்லதுங்க. அருமையாக இருக்கும். சாமிக்கு வச்சா வாசனை நல்லா இருக்கும். மல்லிகைப்பூ மாதிரி இது ஒரு வாசனை பூ தான். அப்புறம் இந்த ரோஸ் ஒரு 10 கேஜி வாங்கினுங்க. கேஜி 200 ரூபா மாதிரி ஒரு 10 கேஜி 2000 ரூபாய்க்கு வாங்கி எடுத்துக்கிட்டு, இந்த ரோஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. எனக்கு இந்த சாமந்திக்கு இது கொஞ்சம் கம்மி தான். அப்புறம் என்ன பண்ணேன், இந்த சாமந்தி 260 ரூபாங்க. இது ஒரு 5 கேஜி வாங்கினேன் மக்களே. ஏன்னா விலை ஓவராக இருக்கிறதுனால நான் எல்லாமே கொஞ்சம் கம்மி தான் வாங்கிக்கிட்டேன். ஏன்னா இந்தளவுக்கு விலை இருந்தால் விற்றா நமக்கு லாபமே இல்லைங்க. இப்போ ஒரு மாதத்து அளவில் எதுவும் லாபம் கிடையாது. ஏதோ நம்ம செய்கிற தொழிலை விடக்கூடாது, செய்யும் தொழிலே தெய்வம்னு அந்த தொழிலை விடாமல் செஞ்சுட்டு வரோம் மக்களே. அப்புறமேல் செண்டு பூங்க 120 ரூபாங்க கேஜி. இது நம்ம ஆளுங்க யாரும் வாங்கி போடுறது இல்லைங்க. சேட்டுங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கோசரம் தான் இந்த பூ வாங்குவேன். அவங்களுக்கு நான் இதை கொஞ்சம் கொஞ்சம் விடுப்பூவாக கொடுத்துருவேன். தாமரை பூ, இது ரோஸ் போட்டு அழகாக கொடுத்தா அவங்க வாங்கிக்குவாங்க. இதை போல் இது சேட்டு வீட்டாருக்கு தாங்க வாங்கினேன். அப்புறமே நான் ரெகுலராக பூ கொடுக்குற வீட்டுக்கெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாங்க. அதெல்லாம் வீடியோவாக எடுக்கலை மக்களே. ஏன்னா நம்ம அவசரமாக போய் கொடுக்கணும் இல்லையா. அப்புறமேலுக்கு பாப்பா விட்டது கூட நான் சொல்லலை மக்களே. அப்புறம் தோசை செஞ்சேன். ஒரு 12:30 மணி 1 மணி இருக்கும் மக்களே. தோசை செஞ்சேன். தோசை செஞ்சு அப்புறமேலுக்கு உட்காந்து சாப்பிட ஆரம்பித்தேங்க. ஏன்னா நமக்கு காலை சாப்பாடு, மதிய சாப்பாடு இப்படி ஒரே நேரம் தாங்க சாப்பிட முடியும். யாருன்னா வீட்டில் அக்காவும் அம்மா 3 நேரம் சாப்பிட்லாம். இல்லாட்டி இந்த மாதிரி 1 நேரம் தாங்க சாப்பிட முடியும். ஏன் சொல்கிறேன்னா, பூ யாராக இருந்தாலும் சரிங்க, பூ கட்டுறவங்களுக்கு கண்டிப்பாக நேரத்துக்கு சாப்பாடு கிடைக்காது. 2வது தூக்கம் கம்மி தான். 3வது 24 மணி நேரம் வேலை செஞ்சால் கூட வேலை இருக்கும் மக்களே. அந்தளவுக்கு இது எஃபர்ட் போட்டு வேலை செஞ்சால் தான் நம்ம அடுத்த வீட்டுக்கு பூ கொடுக்க முடியும். கடவுளுக்கு கொண்டு போய் பூ கொடுக்க முடியும். அதுக்கு தான் இந்த பதிவு. அவ்வளோ கஷ்டங்க. ஏன்னா கஷ்டத்தை நினைக்க மாட்டேன். கடவுளுக்கு பூ கொடுக்குறத நான் பெருசாக அதை எனக்கு ஒரு சந்தோஷமாக எடுத்துக்குவேன். ஆனால் வயசாக என்னாலே பாருங்கள், பிரம்ம முகூர்த்தத்தில் தீபம் ஏற்ற முடியறதில்ல. அப்போல்லாம் இவ்வளோ வேலையும் செஞ்சுக்கிட்டு நான் தீபம் ஏற்றிடுவேன். ஆனால் இப்போ எல்லாம் என்னால் முடியறதே இல்லை மக்களே. அதுக்கு நான் என்ன செய்கிறேன்னா, என்னால் முடிஞ்ச அளவுக்கும் தீபம் ஏற்றிட்டு வரேன். அப்புறம் பாருங்கள், மல்லிகைப்பூ 1 கேஜி கட்டினேன் மக்களே. மல்லிகைப்பூ காலையில் வாங்கிட்டு வந்த 1 கேஜி. அருமையாக அது கட்டினதெல்லாம் நான் வீடியோ எடுக்கலை. அப்புறம் அது பாருங்கள், கட்டி முடிச்சுட்டு பேப்பரை சுற்றுறது தான் வீடியோ எடுத்திருக்கேன். அழகாக கட்டி மல்லிகைப்பூ எப்பயுமே விரிஞ்சிருந்தால் யாரும் வாங்க மாட்டாங்க. அதனால் கொஞ்சோண்டு தண்ணி தெளிச்சுட்டு இந்த மாதிரி பேப்பரில் நம்ம சுற்றி, நியூஸ் பேப்பரில் சுற்றி 2 அரிசி போட்டு வச்சா இன்னும் நல்லது. நான் அரிசி போடலை. ஏன்னா நான் இன்றைக்கி சாயங்காலம் கொடுப்பேன், நாளைக்கு காலையில் கொடுத்து முடிச்சிருவேன். அதனால் அரிசி போடாமல் வச்சுருக்கேன். பாருங்கள், அழகாக கட்டி இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் நம்ம டோரில் வச்சுட்டோம்னா அழகாக இருக்குங்க முட்டாவே. அப்புறம் என்ன பண்ணேன், நம்ம மஞ்சள் சாமந்தி கட்ட ஆரம்பிச்சிட்டோங்க. ஏன்னா இது ரெகுலராக கொடுக்குற வீட்டுக்கு தான். ஏன்னா அவங்க என்ன விலை சொன்னாலும் கொடுத்துருவாங்க. நல்லவங்க. அவங்க தான் சொன்னாங்க, எங்களுக்கு பூஜை இருக்குது, நீ 2 கேஜி எங்களுக்கு கட்டி எடுத்துகிட்டு வா, விலையாக இருந்தாலும் சரி, அதுக்கு தகுந்த விலை கொடுக்குறோம் நாங்கள். சரின்ட்டு கட்டிகிட்டு இருக்கிற மக்களே. ஏன்னா பாருங்கள், உண்மையிலுமே சொல்கிறேன், பூ கட்டுறவங்களுக்கு உண்மையிலுமே தூக்கம் கம்மி தான். லாபம் வரும்போது கண்டிப்பாக இதில் லாபம் இல்லைன்னா சொல்ல முடியாது. லாபம் வரும்போது வருது. ஆனால் இப்போ லாபம் கிடைக்கிறதில்ல மக்களே. அந்தளவுக்கு கஷ்டப்பட்டால் தான் ஒரு தொழிலில் நம்ம முன்னுக்கு வர முடியும். நம்மளுடைய தூக்கம், நம்மளுடைய சந்தோஷம், நமக்கு நேரத்துக்கு சாப்பாடு கிடைக்கணும்னா இந்த தொழிலை விட்டுட்டா தாங்க கிடைக்கும். இது உண்மையான வார்த்தை மக்களே. எல்லோரும் பூ கட்டுறவங்களுக்கும் இது உண்மை தெரிஞ்சிருக்கும். அதுக்கு தான் நான் சொல்லிகிட்ருக்கிறேன். யாருமே தூக்கத்தை, அப்புறம் பசியை, அப்புறம் உண்மையாலுமே இதெல்லாம் ஒன்று இழந்தால் தான் ஒன்று பெற முடியுன்றாங்களே, அதை போல் தான் எங்களுடைய தூக்கம், பசி, நாங்கள் நேரத்துக்கு எதையுமே செய்ய முடியாமல் இந்த தொழிலை எஃபர்ட் போட்டால் தான் இந்த தொழிலை நாங்கள் கண்டிப்பாக செஞ்சுட்டு வர முடியும். அதுக்கு தான் இந்த பதிவே போட்டிருக்கிறேன். யார் பூ கட்டுறவங்களா இருந்தாலும் இது உண்மையாக இல்லைன்னு சொல்லி அவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். உண்மையாக இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பூ கட்டுறவங்களுக்கு மட்டும் இது சொல்லியிருக்கேன், பூ வியாபாரக்காரருக்கு. மக்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து, லைக் செஞ்சு, ஷேர் செஞ்சு, கண்டிப்பாக கமெண்ட்டில் நீங்கள் முக்கியமாக அதை சொல்லியே தீரணும். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணுங்கள். பாய் பாய் மக்களே. அடுத்த பதிவில் பார்க்கலாம்.
திருச்சிற்றம்பலம். சிவாய நம.